ஏர்ஃபிளிக் புரொடக்ஷன் தயாரிப்பில் டபுள் டக்கர் வரும் ஏப்ரல் 5 முதல் திரையரங்குகளில். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட் இது நம்ம ஃபேமிலி. அன்புள்ள கிரியஸ் இது நம்ம ஃபேமிலி. கேட்டதுக்கும் இப்ப படமாக பார்ப்பதற்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக நான் இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து இதய சிகிச்சை அறுவை சிகிச்சை நிபுணரான தீரஜ் அவர்கள் தான். எனக்கு பொதுவாகவே மருத்துவர்கள் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதையும் ஒரு நன்றியும் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதிலும் குறிப்பாக ஒரு மருத்துவத்துறையில் இருந்துக்கிட்டு சினிமாவுக்கு பக்கமாக வரணும்னு நினச்சிருக்கும் போது ஒரு மருத்துவர் கலாபூர்வமாக இயங்குறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய அசாதாரணமான ஒரு இணைப்பு தான் அது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற நேர நெருக்கடியில் சினிமா மாதிரியான ஒரு துறையை அவங்க விரும்பி செலக்ட் பண்ணும்போது அதை கைவிட்டுட்டு வர்றது வேற. ஆனால் அதையும் தொடர்ச்சியாக ஒரு புறம் செஞ்சுக்கிட்டு அவர் வந்து திரைத்துறையில் வந்து இயங்குறதுங்கிறதும், அது குறிப்பாக நடிகராக இயங்குறதுங்கிறதும் மிகப்பெரிய ஒரு உழைப்பு தேவைப்படும். அவர் அழைத்த உடனே எனக்கு வந்து நிச்சயம் நான் வர்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது. ஏன்னா நான் வந்து டிஸ்கஷனில் சமயத்துலையோ என்னுடைய உதவியாளர்கிட்ட கூட நான் சொல்லுவேன், நம்ம செய்கிறதுல என்ன வேலை, ஒரு இதயத்தை திறந்து ஆப்ரேஷன் பண்ணுற அந்த மருத்துவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நேர்த்தி வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு படமும் சிறப்பாக வரும். ஏன்னா நம்ம பொறுமையாக ஆரம்பரை எடிட்டில் கூட பேக் அண்ட் ஃபோர்த்து பார்த்து தவற திருத்திக்கிறதுக்கு எவ்வளவோ ஒரு இடம் இருக்குது. ஆனால் ஒரு மருத்துவர் எப்படின்னா வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும்போதே இன்ஜினை சரி பண்ணுறவங்க, நிறுத்தி வச்சு வேலை செய்கிறவங்க இல்லை. ரன்னிங்லேயே ஒரு வண்டியோட இன்ஜினை சரி பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஆனால் அப்படி தான் அவங்க நம்மளை காப்பாற்றுறாங்க. ஸோ அதை நான் உதாரணமாக சொல்லுவேன் உதவியாளர்களுக்கு. அப்படி இருக்கிற ஒருத்தர் அவருடைய அர்ப்பணிப்புணர்வோடு அவர் உயிர் காத்த பல நிகழ்வுகளை நண்பர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் அவரை பார்க்காமே எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதை உருவானது அப்படி தான். அவர் எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு தன் தொழிலை நேசிக்கிறவர், சினிமாவை எப்படி நேசிப்பார். ஸோ மக்கள் மனங்களை ஜெயிக்கிறது தான் சினிமா கலைஞனுக்கு மிகப்பெரிய விஷயம். மனங்களை, இதயங்களை. ஸோ ஒரு இதய அறுவை சிகிச்சை நிபுணரான தீரஜ் அவர்கள் வந்து நிச்சயமாக எல்லாருடைய இதயங்களையும் அவர் கவர்ந்துருவார். எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பட குழுவினர் அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதிலும் குறிப்பாக இது மாதிரி ஒரு ஃபேண்டஸியான ஒரு படத்தை தமிழ் சினிமாவில் கொண்டு வர்றதுக்கு முதல்ல ஒரு இயக்குனர் வந்து தயாரிப்பாளரை அணுகிற விதமாகட்டும், நடிகர்கள் அணுகிற விதமாகட்டும், மொத்தமாக அந்த படத்தை தான் நினச்சதை கொண்டு வந்து காட்டுற இடம் வந்து மானிட்டரில் காட்ட முடியாது. ஸோ அதை கடைசி வரைக்கும் பொறுமை காத்து அதை அதோட அவுட்புட் கொண்டு வர்றதுங்கிறது வந்து மிகப்பெரிய அர்ப்பணிப்பு. இல்லைன்னா இந்த மாதிரி படத்தை தொடவே முடியாது. அந்த வகையில் இயக்குனர் உங்களுக்கும், மீரா மகதி உங்களுக்கும், உங்களுடைய குழுவுக்கும், டீம் எல்லாருக்கும் என்னுடைய மரியாதை கலந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். பொதுவா இந்த ஏலியன் திரைப்படங்கள் அப்படின்னா அதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து உலக சினிமா மட்டும்தான் இருக்கும். தமிழ் சினிமா அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தமிழ் மக்கள் ஏத்துப்பாங்களா, இது தியேட்டர்ல ஓடுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி அயலான் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தினுடைய ரெஸ்பான்ஸ் இப்போ வரைக்கும் எங்களால பார்த்துட்டு இருக்க முடியுது. ஃபேமிலிஸ் மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் அயலான் அப்படின்னு சொல்லலாம். வாட் நெக்ஸ்ட் ஃபார் ரவிக்குமார் சார்? வாட் நெக்ஸ்ட் கேக்குறீங்க? இல்லை, நெக்ஸ்ட் போயிட்டு இருக்கு. அதுக்கான திரைக்கதை அமைக்கும் பணிகள் அடுத்த படத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான தருணத்தில் நிச்சயமாக அதை பற்றின அறிவிப்புகள் வரும். வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆன் ப்ராக்ரஸ். ஆமாம்மா. பியூட்டிஃபுல். உங்களுடைய படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு காமன் கிரவுண்டான ஒரு விஷயம் இருக்குன்னு நான் நம்புறேன். ஒன்று, நீங்க வந்து ஏலியன் அப்படிங்கிற கான்செப்டை தமிழ் மக்களுக்கு கொடுத்தீங்க. இவங்க கார்ட்டூன் அப்படிங்கிற கான்செப்டை அதுவும் உலக சினிமா ரேஞ்சில் பார்த்துருந்ததை தமிழ் மக்களாலையும் பண்ண முடியும், தமிழ் மக்களுக்காக பண்ண முடியும் அப்படிங்கிறத டபுள் டக்கர் திரைப்படம் வந்து காமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அதை நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான படத்தை அணுகிறதுக்கு ஒரு தனித்துவமான ஒரு அர்ப்பணிப்பு தேவைப்படும், உழைப்பு தேவைப்படும். அதுக்கு தயாரானால் மட்டும்தான் இந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியும். பொதுவாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் படங்களையும் அல்லது மற்ற படங்களையும் அப்படி நான் வந்து பிரித்து பார்க்குறதில்ல. எல்லா படங்களுமே வந்து பார்க்குற பார்வையாளர்களை வந்து எமோஷனலாக கனெக்ட் பண்ணி அவங்கள படத்தோட ஒன்றை செய்கிறது தான் வந்து எல்லா படத்துக்குமான சேலஞ்சு. அது வந்து நம்ம விஎஃப்எக்ஸ் படங்கிறதுல அதை வந்து தனித்து நம்ம சொல்ல வேண்டியதில்லை. பட் ஃபேண்டசி படங்களை எடுக்கிறதுக்கும் அதை உருவாக்குறதுக்கும் தான் சிரத்தை இருக்குமே தவிர, ஆன் ஸ்க்ரீனுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் எல்லா படமும் பார்வையாளர்களால் ஒரே மாதிரி தான் ரசிக்கப்படுது. பட் இந்த படமும் பார்வையாளர்களுடைய மனங்களை கவர்ந்து வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். ஒன் லாஸ்ட் கொஸ்டின். எனக்கு தெரியும் இது கேட்டால் அப்டேட்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும்னு, பட் ஆனால் ஒரு கியூரியாசிட்டியில் அவங்களுடைய ஃபேன் சார்பாக, உங்களுடைய ஃபேன் சார்பாக கேட்குறேன்.
மீண்டும் நீங்க பண்ணக்கூடிய படம் சிவகார்த்திகேயன் அவர்களோட செய்யக்கூடிய படமாக இருக்குமா இல்ல ஸ்டார் க்ளூ ஏதாவது கொடுக்க முடியுமா? இல்லை, அதான் நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான வேலைகள் முடிஞ்சதும் அதுக்கான அறிவிப்புகளோடு வரும். நிச்சயமாக வந்து அந்த சமயத்தில் தான் அது தெரியும். ஓகே, நன்றி வணக்கம் அப்படின்னு சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. பட் எனிவேஸ் நீங்க இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சார் ப்ளீஸ். இந்த படத்தில் பணியாற்றிருக்கக்கூடிய எல்லாருமே கிட்டத்தட்ட என்னுடைய நண்பர்கள். காளி வெங்கட் ஆகட்டும், ராமதாஸ் அண்ணன் முனிஷ்காந்த் ஆகட்டும், கருணாகரன் அவராகட்டும், இவங்க எல்லாருமே வந்து எனக்கு வந்து ஒரு குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பு அவங்க அத்தனை பேர்கிட்டையும் எனக்கு இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் இந்த படத்தில் இருக்கிறதுங்கிறது இன்னும் இந்த படத்தை வந்து நமக்கு நெருக்கமாக மாற்றுது. ஒரு தமிழ் சூழல்லையே அவங்க எல்லார் குடும்பத்துக்கும் நெருக்கமானவங்க தான். அதுவாக நான் வந்து வித்யாசாகர் சாருடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன். என்னுடைய இளமை காலங்களில் மிக அதிகமாக நான் கேட்ட பாடல், அதிக நேரங்கள் கேட்ட பாடல் அப்படிங்கிறது வந்து அவருடைய பாடல்கள் தான். பல நேரங்களில் அந்த பாடல்கள் என்னை அள வச்சிருக்குது, ஆற்றுப்படுத்தியிருக்குது, மகிழ்வித்திருக்குது, உற்சாகப்படுத்தியிருக்கு. ஒரு தனி ஃபோல்டரே வந்து பென்ட்ரைவில் போட்டு வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன், காரில் போகும்போதும் வரும்போதும். சாருடைய இசை வந்து ஒரு ஒரு தமிழ் பண்பாட்டில் ஒரு முக்கிய இடம் பிடிக்கிற அளவுக்கான ஒரு இசை அது. நிச்சயமாக அவர் இல்லாமல் தமிழ் சினிமா இசையை வந்து யாருனாலும் எழுதிடவே முடியாது. அந்த தமிழ் சினிமா இசைக்கு ஒரு வரலாறு எழுதுனா அதில் வந்து மிக முக்கியமான ஒரு இடத்த வந்து சார் பிடிச்சிருப்பாரு. அதுல சாருடைய இசையில் இந்த படம்ங்கிறதும் இன்னும் ரொம்ப கூடுதலான நெருக்கத்தை கொடுத்தது. இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு வந்து ஜெயமதி சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஏர்ஃபிளிக் புரொடக்ஷன் தயாரிப்பில் டபுள் டக்கர் வரும் ஏப்ரல் 5 முதல் திரையரங்குகளில். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Girias, இது நம்ம family. Unhulla Girias, இது நம்ம family.